பாக்கியமே. ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ஆமென் அப்பா. ராஜா இயேசு ராஜா, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்வுணவே, நாளெல்லாம் உம் நினைவே, நல்வுணவே, நாளெல்லாம் உம் நினைவே. ராஜா இயேசு ராஜா, கையை உயர்த்தி. ராஜா இயேசு ராஜா, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. என் பாவம் நீங்கிட எடுத்தீரை சிலுவையை, என்னே உம் அன்பு. என் பாவம் நீக்கிட எடுத்தீரை சிலுவையை, என்னே உம் அன்பு. தென்றலே, கல்வாரி தென்றலே, தென்றலே, கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும், என்னில் ஆளுகை செய்யும். அசைவாடும் ஆட்கொள்ளும், என்னில் ஆளுகை. இன்னொரு முறை சொல்லுவோம். அசைவாடும் ஆட்கொள்ளும், என்னில் ஆளுகை செய்யும். ராஜா ராஜா இயேசு ராஜா, ராஜாவே ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, ஆமென். தண்ணீரே ஊற்று
ஊற்று தண்ணீரே ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே. தாகத்தோட உங்க நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே. அப்பா உங்க நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே. ராஜா இயேசு ராஜா, கையை உயர்த்தி ஆண்டவரே ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜாவே ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. என் பாவம் நீங்கிட எடுத்தீரை சிலுவையை, உங்க அன்பு அப்பா. என் பாவம் நீங்கிட எடுத்தீரை சிலுவையை, என்னே உம்மன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளோ உம்மில் ஆளுகை செய்யும். எனக்குள்ள அசை அப்பா ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும். ராஜா இயேசு ராஜா, தாகத்தோட அப்பா ராஜா இயேசு ராஜா, அப்பா ராஜா இயேசு ராஜா. உமக்குத்தான் உமக்குத்தான் நானும் என் குடும்பமும், உமக்குத்தான் உமக்குத்தான் உமக்குத்தான். ஏசையா என்னுடல் உமக்குத்தான் உமக்குத்தான் உமக்குத்தான். நானும் என் குடும்பமும் உமக்குத்தான் உமக்குத்தான் உமக்குத்தான். ஏசையா என்னுடல் உமக்குத்தான் உமக்குத்தான் உமக்குத்தான். நானும் என் பிள்ளைகளும் உமக்குத்தான் உமக்குத்தான் உமக்குத்தான். ஏசையா என்னுடல் உமக்குத்தான். சொல்லுங்க, உமக்குத்தான் உமக்கு. நானும் என் குடும்பமும், நானும்
என் குடும்பமும் உமக்குத்தான், உமக்குத்தான், உமக்குத்தான். ஏசையா என் உடல் உமக்குத்தான், உமக்குத்தான், உமக்குத்தான். நானும் என் குடும்பமும் உமக்குத்தான், உமக்குத்தான், உமக்குத்தான். ஏசையா என் உடல் உமக்குத்தான், 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 உமக்குத்தான். நானும் என் பிள்ளைகளும், நானும் என் பிள்ளைகளும் உமக்குத்தான். கடைசியா கையை உயர்த்தி உமக்குத்தான், உமக்குத்தான். ஏசையா என் உடல் உமக்குத்தான், உமக்குத்தான், உமக்குத்தான். நானும் என் குடும்பமும் உமக்குத்தான், நானும் என் குடும்பமும் உமக்குத்தான், உமக்குத்தான். அப்பா உமக்குத்தான். என் உடல் உமக்குத்தான், உமக்குத்தான், உமக்குத்தான். நானும் என் குடும்பமும் உமக்குத்தான். நிறைவான பரிசு நீதானையா, நீழல்தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீதானையா, நீழல்தானே தங்கும் சொர்க்கமையா. போவாஸ் போவா, ஆமென். போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா, ஏசையா. சொல்லுங்கப்பா. அன்பினால் என்னை மூடுமையா. உங்க அன்பினால் என்னை, ஆமென், கற்று தாரும் நான் கடைபிடிப்பே. சொல்வதை எல்லாம் திருவே கற்று தாங்க நான் கடைபிடிப்பே. முழங்கால் படியிட்டு எல்லாம் செய்திடுவேன். போவா போவா, போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா அன்பினால் என்னை மூடும், உங்க அன்பினால் என்னை மூடுமையா. உங்க அன்பினால் என்னை, அன்பினால் என்னை மூடுமையா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சங்கீதம் 22வது சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். 22வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 22வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமல், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடி. இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே,
பரிசுத்தர். இந்த 3வது வசனத்தை நாம் சேர்ந்து மறுபடியும் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் சொன்னது போல அவன் அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை உணர்த்தினார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? ஒரு தேவன் எப்படி கைவிட முடியும்? ஆண்டவர் ஒரு தெய்வமாய் இருக்கிறவர், ஆண்டவராய் இருக்கிறவர், கர்த்தராய் இருக்கிறவர், நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிற ஒரு ஆண்டவர் எப்படி கைவிட முடியும்? மனுஷன் கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கைவிடலாம், நம்ம நம்பினது எல்லாமே நம்மளை என்ன செய்யலாம்? கைவிடலாம். ஆனால் இங்கே தாவீதினுடைய கதறல் என்ன அப்படின்னா, ஒரு தேவன் எப்படி கைவிடுவார்? ஒரு தேவன் எப்படி கைவிட முடியும்? கைவிடுகிறவர் ஆமை ஸ்தோத்திரம். அதனால்தான் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை என்ன செய்தீங்க, கைவிட்டீங்க என்று அவருக்குள்ள ஒரு உணர்வுகள் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அவருடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? போன வாரம் சொன்னது போல அவருக்குள் அவர் உணர்ந்த நிலை என்ன? அவர் கைவிடப்பட்டதாக என்ன செய்தார்? ஆமை உணர்ந்தார். அவருடைய ஜெபம் கேட்கப்படாததை போல அவர் என்ன செய்தார்? உணர்ந்தார். அவரை விட்டு ஆண்டவர் தூரமாய் இருக்கிறது போல, அவருடைய வார்த்தையை கேட்காதது போல, அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்காதது போல யார் உணர்கிறார்? தாவீது என்ன செய்கிறான்? தனக்குள்ளே உணர்கிறார். ஆனா அந்த உணர்வு உண்மையா அப்படின்னு பார்த்தா அது என்ன செய்யுது? என்ன இல்லை, உண்மை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நேரத்தில் ஏன் மௌனமாய் இருக்கிறார் என்கிற பல கேள்விகள் நமக்கு என்ன செய்யலாம்? வரலாம். ஜெபித்தும் ஆண்டவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார்? கண்ணீர் வடித்தும் ஏன் ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார்? கதறி கூப்பிட்டும் ஆண்டவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார்? உத்தரவு கொடாமல் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பகலிலே கூப்பிடுகிறேன், இரவிலும் என்ன செய்கிறேன்? கூப்பிடுகிறேன். எனக்கு என்ன இல்லை? அமைதி இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி ஆண்டவர் இருப்பாரா? அப்படி ஆண்டவர் இருந்தார் என்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால பெரிய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் கதறி கூப்பிட்டும் நாம் ஜெபித்தும் எவ்வளவோ காரியங்களை ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு சில நேரங்களிலே மௌனமாய் இருக்கிறார் என்றால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் மௌனமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மௌனமாய் இருக்கிறது ஒரு நோக்கத்தோடு தான். அவர் மௌனமாய் இருப்பது ஒரு திட்டத்திற்காக. அவர் மௌனமாய் இருப்பது ஒரு பெரிய காரியத்தை மனதில் வைத்திருப்பதற்காக. ஏன்னா நம் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்லவே அல்ல. நம் நினைவுகளை பார்க்கிறோம், அவருடைய நினைவுகள் என்ன செய்திருக்கிறது? உயர்ந்திருக்கிறது. அதனால ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார் என்பதனால ஆமென் ஸ்தோத்திரம், நாம் என்ன செய்து விடக்கூடாது? நாம் நம்முடைய உணர்வுகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? இடம் கொடுத்து விட கூடாது. அல்லேலூயா. தேவன் மௌனமாய் இருக்கும் போது, தேவன் சில நேரங்களிலே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தராத போது நமக்குள் எழும்புகிற அந்த உணர்வுகள், அந்த தேவையில்லாத சந்தேகத்துக்கு நாம் என்ன செய்து விடக்கூடாது? ஒரு நாளும் இடம் கொடுத்து விடவே கூடாது. அல்லேலூயா. அங்கேதான் ஒரு மனிதனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. தேவன் மௌனமாய் இருந்து உங்கள் விசுவாசத்தை என்ன செய்கிறார்? சோதித்து பார்க்கிறார். தேவன் சில நேரங்களிலே ஆமை ஸ்தோத்திரம் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதித்து அவர் உங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார்? சோதித்து பார்க்கிறார். அல்லேலூயா. எதை அனுமதித்து? சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் தனிமையை அனுமதித்து, சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில பாடுகளை அனுமதித்து,
உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறார்? சோதித்து பார்க்க விரும்புகிறார். ஒரு குயவன் களிமண்ணை தொடாத இடம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரிதான் ஆண்டவர் தம்மை உருவாக்குகிற ஒரு மனிதனை அவர் தொடாத இடம் இருக்கவே இருக்காது. அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய ஜீவியத்தில் எல்லா இடங்களிலும் அவருடைய தொடுதலை அவர் செய்ய விரும்புகிறார். ஏன்னா அவர் நம்மை முற்றிலுமாய் உருவாக்க விரும்புகிறார். அவர் நம்மை எப்படி உருவாக்க விரும்புகிறார்? முற்றிலுமாய் உருவாக்க விரும்புகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தது அதுதான். ஆண்டவர் செய்த எல்லா ஊழியத்திற்கும் அவன் தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். தேவன் அனுமதித்த எல்லா காரியத்திற்கும் தாவீது தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற ஊழியத்துக்கு, ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற, நம்மை ஆமை ஸ்தோத்திரம் சீர்திருத்துகிற, சீர்பொருந்த பண்ணுகிற, நம்மளை பண்படுத்துகிற, நம்மளை சுத்திகரிக்கிற எல்லா காரியத்துக்கும் நாம் நம்மை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? நான் ஒப்பு கொடுக்க விரும்புறேன் பாஸ்டர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இல்லை, அவங்க அல்லேலூயாவை பார்த்தாலே தெரியுது. ஆமென். என் தேவன் என்னை தொடுவது நல்லது. ஆமென். அவர் என்னை தொடும்போதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய முடியும்? பெரிய காரியத்திற்காக நான் உருவாக முடியும். அவர் என்னை, நான் அவருக்கு என்னை அர்ப்பணிக்கும் போதுதான் அவர் என்னை எல்லாவற்றிலும் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். அவருக்கு என்னை நான் அர்ப்பணிக்கும் போதுதான் அவர் என்ன செய்ய முடியும்? என்னை எல்லாவற்றிலும் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். சில நேரங்களில் வலிக்கும், சில நேரங்களில் நமக்கு என்ன செய்யும்? கஷ்டமாய் இருக்கும். சில நேரங்கள் நமக்கு என்ன செய்யும்? ஆமை ஸ்தோத்திரம், ஒரு 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 ஆமை வேற மாதிரி என்ன செய்யும்? தோணும். ஏன் நமக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள் என்று நமக்கு என்ன செய்யும்? தோன்றும். அது நமக்கு சந்தோஷமா இருக்காது, அது நமக்கு மகிழ்ச்சியாய் இருக்காது, அது நமக்கு எப்படி இருக்காது? அது ஒரு ஆமை ஸ்தோத்திரம் ஆறுதலாய் இருக்காது. இத்தனை பேர் நீங்க நான் பேசுறது உங்களுக்கு புரியுது? ஒரு மாதிரி ஆந்த முழிச்ச மாதிரி முழிக்க வார்த்தை ஏதோ பேசுறாரு. அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை உருவாக்க விரும்பும் போது அது எல்லாருக்கும் எப்படி இருக்காது? எப்படி இருக்காது? எல்லா பிரசங்கமும் ஆமே ஸ்தோத்திரம் நமக்கு எப்படி இருக்காது? இதமா ஆறுதலா இருக்காது. நீங்க என்ன பிரசங்கிக்கணும், என்ன ஜெபம் பண்ணிட்டு வரணும்னா, எங்க பாஸ்டர் எங்களுக்கு வலிக்குமேன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? சத்தியத்தை மறைச்சிடக்கூடாது. ஆண்டவரே, ஐயோ இந்த வார்த்தையை சொன்னா இந்த சகோதரிக்கு, இந்த வாலிப தங்கச்சிக்கு, இந்த சகோதரனுக்கு அது என்ன செய்யுமே? என்ன செய்யுமே? வலிக்குமே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? மறைச்சிட கூடாது. அப்படி நீங்க ஜெபம் பண்ணிட்டு வருவீங்களா? ஆமேன்னு சொல்றீங்க. ஆனா வசனத்தை சொன்ன உடனே எவ்வளவு சொல்லி கொடுத்தான்னு சொல்லிடுவீங்க. அல்லேலூயா. எதையும் மறைக்காம எங்க பாஸ்டர் எங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். பொய் சொன்னா பொய் சொன்னேன்னு என்ன செய்யணும்? சொல்லணும். அது உங்களுக்கு என்ன செய்யாது? அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. அது உங்களுக்கு என்ன செய்யத்தான் செய்யும்? வலிக்கத்தான் செய்யும். நாத்தான் போய் ஆமே சோத்தனை யார்கிட்ட போய் சொல்றாரு? நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுட்ட போய் சொல்லும் போது தாவீதுக்கு அது என்ன செஞ்சது? வலிச்சது. நீதான் அந்த கொலைபாதகன் என்று சொல்லும் போது தாவீதுக்கு என்ன செஞ்சது? வலித்தது. ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து என்ன செய்தார்? அந்த ஒரு சங்கதியை தவிர வேற எந்த பாவமும் அவன் என்ன செய்யல? ஆண்டவருக்கு முன்பதாக செய்யவில்லை. அவன் தேவனுக்கு முன்பதாக உயிரோடு இருக்கும் சகல நாட்களிலும் தேவனுக்கு முன்பதாக செம்மையானதை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இத வலிக்குமே என்பதா இதை சொன்னா ஜனங்களுக்கு வலிக்குமே என்பதற்காக என்ன செஞ்சிடக்கூடாது? அதை மூடி மறைச்சிட மொழிவிடக்கூடாது.
அப்படி சபைகள் உருவாகிவிட்டால் எழுப்புதல் சீக்கிரமாக வந்துவிடும். அல்லேலூயா. அது பயங்கர வலிதான். தாவீதுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் பயங்கர வேதனை, பயங்கர வலி, பயங்கர ஒரு பெரிய துக்கத்துல தான் இருக்கிறது போல. ஏன்னா அந்த வார்த்தை அப்படி பயன்படுத்தப்படுகிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை. இது முட்டு முடிய கிறிஸ்துவின் சங்கீதம் என்று நான் உங்களுக்கு வாரத்திலே சொல்லிட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு வேதனையான இடத்துல தாவீது நிற்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அவன் ஜெபிக்கிறார். அந்த சத்தத்தை என்ன செய்யவில்லை, ஆண்டவர் கேட்கிற மாதிரி யாருக்கு தோணுது? ஆண்டவர் கேட்காத மாதிரி யாருக்கு தோணுது? தாவீதுக்கு என்ன செய்யுது? தோணுகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறோம். ஆனா விசுவாசம் என்ன சொல்லுது? அவர் பரிசுத்தர் என்று சொல்லுது. என் மாம்ச உணர்வு என்ன சொல்லுது? அவர் உனக்கு என்ன செய்யல? அவர் உன் ஜெபத்தை கேட்கல, அவர் உன் சத்தத்தை கேட்கல, அவர் உன்னுடைய விண்ணப்பத்திற்கு என்ன செய்யல? செவி கொடுக்கல என்பது போல உணர்வுகள் எழும்புகிறது. ஆனால் தாவீது அடுத்த நிலைமைக்கு போய் ஒன்னு சொல்றாரு, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் என்ன சொல்லுது? அவர் பரிசுத்தர். விசுவாசம் என்ன சொல்லுது? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். விசுவாசம் என்ன சொல்லுது? அவர் உங்களை கைவிடாத தெய்வம் என்று விசுவாசம் சொல்லுகிறது. விசுவாசம் என்ன சொல்லுகிறது? அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். பிசாசினுடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே அது எப்படி கேட்குது? அவர் உன் ஜெபத்தை என்ன செய்யல? கேட்கலன்னு சொல்லுது. ஆனா விசுவாசம் சொல்லுகிறது, அவர் மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் அவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சத்துருவின் சத்தம் நமக்கு எதை உண்டு பண்ணுது? சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது. ஆனா எந்த ஒரு மனுஷனும் இந்த நிலைமையில இருக்கும் போது எந்த ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வந்துடும்? சீக்கிரமா சந்தேகம் ஈஸியா வந்துடும். அல்லேலூயா. இவ்வளவு ஜெபம் பண்ணி, இவ்வளவு கதறி, இவ்வளவு உதவி கேட்டு, இவ்வளவு பிரயாசப்பட்டு அவனுக்கு எந்த உதவி, எந்த பதில், எந்த ஒரு சத்தம், எந்த ஒரு காரியமும் நடக்கல அப்படின்னா அவனுக்கு ஈஸியா என்னதான் வரும்? சந்தேகம்தான் வரும். ஈஸியா சந்தேகம் என்ன செஞ்சிடும்? ஈஸியா குழப்பம் என்ன செஞ்சிடும்? வந்துவிடும். ஈஸியா குழப்பம் வந்துடும், ஈஸியா சந்தேகம் வந்துடும், ஈஸியா தேவையில்லாத உணர்வுகள் என்ன செய்துவிடும்? சீக்கிரத்தில் வந்துவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குழப்பக்கூடிய சத்தம் வருது அப்படின்னா, உங்களுக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணக்கூடிய உணர்வுகள், குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய சத்தங்கள் வருது என்றால் நீங்கள் நன்றா புரிஞ்சுக்கிடணும், அது யாருடைய சத்தம்? பிசாசினுடைய சத்தம். அந்த சத்துருனுடைய சத்தம். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லை என்கிற சத்தம் வருதுன்னா அது யாரிடத்திலிருந்து வருகிற சத்தம்? பிசாசினிடத்திலிருந்து வருகிற சத்தம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் எதை கொடுக்கிறாராம்? அல்லேலூயா. அப்போ ஒரு நபர் உங்ககிட்ட வந்து பேசும்போது உங்களுக்கு சந்தேகம் வருது, ஒரு நபர் உங்ககிட்ட வந்து பேசும்போது உங்களுக்கு குழப்பம் வருது, ஒரு நபர் உங்ககிட்ட வந்து பேசும்போது உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த நபர் கர்த்தரோடு நடக்கிற நபர்கள் அல்ல. அல்லேலூயா. அவர்கள் யாரோடு நடக்கிற நபர்கள் அல்ல, கர்த்தரோடு நடக்கிறவர்கள் அல்ல. அதனால்தான் அவர்கள் பேசும்போது உங்களுக்குள்ள என்ன உண்டாகுது? பயம், குழப்பம், சந்தேகம், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத உணர்வுகள் உங்களுக்குள் வருகிறது. இதற்கு பின்னால யார் இருக்கிறா? கர்த்தரோடு நடக்காத சாத்தானோடு கூட இருக்கிற ஒரு மனிதன் தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இதையும் தாண்டி தாவீது சொல்லுகிறான், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்த. சந்தேகம் வந்தது,
உணர்வுகள் தேவையில்லாமல் என்ன செய்தது? சிந்திக்க ஆரம்பித்தது. ஆமே, ஒரு குழப்பம் உண்டாயிற்று. தேவன் மேல ஆமே என்ன உண்டாயிற்று? ஒரு பெரிய சந்தேகம் உண்டாயிற்று. ஆனா அவரு எதை கையில் எடுத்தாரு? துதிய கையில் எடுக்கும் போது அவருக்குள்ள ஒரு 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 எண்ணம் வருகிறது. அவர் பரிசுத்தர். அவர் யாரு? அவர் யாரா இருக்கிறார்? பரிசுத்தரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த ஆராதனையை அவர் அதே நிலைமையில இருந்து தான் ஏறெடுக்கிறாரு. அதே வலி, அதே வேதனை, அதே கஷ்டம், அதே வியாகுலம், அதே கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து தான் இந்த ஆராதனையை என்ன செய்யறாரு? ஏறெடுக்கிறார். அந்த ஆராதனைக்கு தான் ரொம்ப வேல்யூ அதிகம். தூதர்கள் ஆராதிக்கிறார்கள். அவர்கள் கஷ்டத்தோடு என்ன செய்யவில்லை? ஆராதிக்கவில்லை. ஆனா கஷ்டத்தோடு அவரை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கண்ணீரோடு ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். வலியோடு ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவர் என்ன சொல்ல வாராரு? என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை பெருசா அல்லனா ஆராதிக்கிறது பெருசா அப்படின்னா எதை தான் கையில் எடுக்கிறாரு? ஆராதிக்கிறது தான் பெருசு. ஆராதிக்கிறதா என்னது பெருசா தெரியுது? யாருக்கு? தாவீதுக்கு. அல்லேலூயா. நீங்க உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்க சூழ்நிலைமை பெருசா, உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் பெருசா, நீங்க ஆராதிக்கிறது பெருசானா நீங்க ஆராதிக்கிறது தான் பெருசு. அல்லேலூயா. சூழ்நிலைமைய பெருசா பார்க்கிறதுனால தான் ஆராதனை நம்ம என்ன செய்கிறது இல்லை, செய்கிறது இல்ல. நம்ம இது மாதிரி இடத்துல வரும்போது நம்ம எதை தான் கையில் எடுக்கணும்? ஆராதனையை தான் கையில் எடுக்கணும். கஷ்ட காலத்துல நம்ம எடுக்க வேண்டிய முதல் ஆயுதம் என்னது? ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை. அல்லேலூயா. பார்க்கும்போது சூழ்நிலைமையை பார்க்கும்போது பெரிய புயல் அடிக்கிறத மாதிரி தோணும். பெரிய இருளுக்குள்ள நிக்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யலாம்? தோணலாம். பெரிய இருள் அந்தகாரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி, யாருமே இல்லாத தனிமையில நிக்கிறது போல ஒட்டுமொத்த பிசாசு நம்மை நோக்கி வருகிறது போல, நமக்கு அப்படிப்பட்ட நிலைமையில என்ன செய்யலாம்? நிக்கிறது போல ஒரு உணர்வு உங்களுக்குள்ள உண்டாகலாம். ஆனால் இந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் துதிப்பே ஆண்டவரே, என் நேசருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன், நீங்க போது ஆண்டவரே, என்னை மறவா இயேசு நாதா என்று சொல்லி நீங்கள் ஆராதிக்க வேண்டும். பரிசுத்தரே என்று சொல்லி ஆராதிங்க. நல்லவரே என்று சொல்லி ஆராதிங்க. என் ராஜாதி ராஜாவே என்று சொல்லி ஆராதிங்க. என் கர்த்தாதி கர்த்தரே என்று சொல்லி ஆராதிங்க. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே என்று சொல்லி ஆராதிங்க. ஆமே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதிச்சு கொண்டே இருங்க. அல்லேலூயா. எப்போ உங்களை சுற்றி இருள் சூழ்ந்திருக்கும் போது எங்க பக்கமும் வெளிச்சம் இல்லை, எந்த பக்கமும் ஆறுதல் இல்லை, எந்த பக்கமும் இளைப்பாறுதல் இல்லை, எந்த தீர்வும் இல்லை, எந்த வழியும் இல்லை, ஒண்ணுமே தெரிய மடுக்கு, ஒண்ணுமே விளங்க மடுக்கு, ஒண்ணுமே புரிய மடுக்கு என்கிற நிலைமையில ஒருவேளை நீங்க நிக்கலாம். அந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டியது தாவீது சொன்னது போல, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அல்லேலூயா. அதை மட்டும் செய்யுங்க. சில நேரம் எனக்கு ஒண்ணுமே புரியலனா நான் என்னதான் செய்து பார்ப்பேன்? 10 பாட்டை பாடிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. சில நேரம் வேதாகமத்தை திறந்தாலும் ஒன்றும் சில நேரம் என்ன செய்யாது, விளங்காது. 10 பாட்டு அப்படியே பாடிக்கிட்டே இருப்பேன். வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சம் வரும், வெளிப்பாடுக்கு மேல வெளிப்பாடு வரும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, துதிகளுக்குள் அவர் என்ன செய்கிறாராம்? வாசமா இருக்கிறாராம். அல்லேலூயா. எதுக்குள்ள வாசமா இருக்கிறாராம்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள். எபிரேய மொழியில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன செய்கிறாராம்? அரியணையில் அமர்ந்திருக்கிறாராம், குடியிருக்கிறாராம். எதுல? துதிகளுக்குள் அவர் என்ன செய்கிறாராம்? அரியணை போட்டு அதுல என்ன செய்கிறாராம்? அமர்ந்து விடுகிறாராம்.
பரலோகத்தில் சிங்காசனத்தில் அமர்வதை விட நீங்கள் ஏறெடுக்கிற துதியில் வந்து அவர் என்ன செய்கிறார்? அமர்ந்திருக்கிறார். அவர் நீங்கள் ஏறெடுக்கிற ஆராதனையில் வந்து என்ன செய்கிறார்? குடியிருக்கிறார். ரெண்டு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேய மொழியில. அமர்ந்திருக்கிறார், இரண்டாவது என்ன செய்கிறார்? குடியிருக்கிறார். தேவன் உங்க வீட்டில் குடியிருக்கணுமா? தேவனுடைய பிரசன்னம் உங்க வீட்டில் குடியிருக்கணுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்னது? ஆராதனை. இல்லையா? துதிக்கும் பரிசுத்தத்துக்கும் ஒரு கனெக்ஷனை யார் உண்டு பண்ணி இருக்கிறா? தாவீது கண்டுகொண்டார். துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே யாராம்? பரிசுத்த. அப்ப துதிக்கும் பரிசுத்தத்துக்கும் என்ன இருக்கு? ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருக்கு. இல்லை லூயா, ராமேன் சொல்லுங்களேன். இதுக்கு பேர் தான் துதி பலி. ஏன் துதி பலின்னு வச்சாங்க? வேதனையில ஒருத்த ஆராதிக்கிறான் பாருங்க, அதனால தான் துதி பலி. வலியோட ஒருத்த ஆராதிக்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? துதி. சொல்லுங்க, பலி. அல்லே லூயா. கண்ணீரோட ஒருத்த ஆராதிக்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? துதி பலி. லே லூயா. தன்னை முழுசும் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? துதி பலி. 100க்கு 100 தன்னை கொடுத்து பாட்டு பாடி ஆராதிச்சு கர்த்தரை உயர்த்துறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? துதி பலி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கும் போதுதான் உங்க தேவன் யாருன்னு தெரியும். ஏன்னா துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்த. நம்ம துதிச்சாதான் நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெருசு நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆராதிக்கிறவனுக்கும் ஆராதனை செய்கிறவனுக்கும், ஆமே ஸ்தோத்திரம், ஆராதனையை பார்க்கிறவனுக்கும் வித்தியாசம் உண்டு. பாடுகிறவனுக்கும் பார்க்கிறவனுக்கும் வித்தியாசம் ரொம்ப உண்டு. நீங்க யார பாட வந்தீங்களா பார்க்க வந்தீங்களா? நான் அவரை பாட வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவர் எங்க வாசமா இருக்கிறாராம்? என் துதிகளில். இஸ்ரவேலாகிய என் துதிகளில் என்ன செய்கிறாராம்? வாசமா இருக்கிறார். நீங்கள் ஆராதித்தா எங்க வந்து வாசமா இருப்பார்? உங்களுக்குள்ள வந்து வாசமா இருப்பார். உங்களுக்குள்ள அசைவாடுவார். உங்களுக்குள்ளே அவர் நிரம்பி 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 என்ன செய்ய ஆரம்பிப்பார்? வழிய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அதனால்தான் 2 வசனத்தை சொல்லிட்டு அடுத்த ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள தாவீதை ஆவியானவர் என்ன செய்கிறார்? கொண்டு போகிறார். எங்க கொண்டு போறார்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற அவர் யாரு? பரிசுத்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர். அந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா. அப்போ மௌனமா இருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவன் மௌனமா இருக்கிறார். தேவன் பதில் கொடுக்கவில்லை. தேவன் கைவிட்டது போல தெரிகிறது. தேவன் இல்லாதது போல தெரிகிறது. அந்த நேரத்தில் ஆராதிச்சு பாருங்க, பிரசன்னம் உங்களை மூழ்கும், உங்களை நிரப்பும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், தேவ பிரசன்னம் என்ன நிரப்புது அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் இப்ப பதில் தரல, தேவ பிரசன்னம் தான் என்ன நிரப்புது. என்ன நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய தேவ பிரசன்னம் என்ன செய்யுது? நிரப்புது. புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பின்னால பெரிய நோக்கம் இருக்கிறது. நீங்க 2 கேள்வி இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். பதில் தரல, தேவன் தம்முடைய பிரசன்னத்தை தான் என் மேல என்ன செய்யறாரு? என் பிரசன்னத்தால என்ன செய்யறாரு? நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பிரசன்னம் வருது, இதுக்கு பின்னால பெரிய நோக்கம் இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் பதில் தரல. அதனால தான் கர்த்தர் மௌனமா இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அமைதியா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மௌனமா தான் இருந்தாரே தவிர தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பாம இல்லை. அல்லேலூயா. தேவன் மௌனமா தான் இருக்கிறாரே தவிர அவருடைய பிரசன்னம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? நிரப்பிக்கிட்டே இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும். அப்பமே சாத்தானுக்கு நீங்க சொல்லணும், அவர் மௌனமா தான் இருக்கிறாரே தவிர அவர் என்ன செய்யவில்லை? என்னை மறக்கவில்லை. அவர் என்னை மறக்கவில்லை. அதற்கு அடையாளம் என்ன? தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புது. அதற்கு அடையாளம் என்ன? தேவ மகிமை உங்களை மூடுகிறது. அதற்கு அடையாளம் என்ன? தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறதை, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசுகிறதை உங்களால
உணர முடியுது. என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், பெரிய நோக்கம் இருக்கிறது. சொல்லுங்க, என்ன குறிச்சு ஆண்டவருக்கு பெரிய நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் என்ன, ஜெபிச்ச உடனே பதில் கிடைச்சிடணும். எல்லா மனுஷனுக்கும் என்ன எண்ணம், என்ன வாஞ்ச, ஜெபிச்ச உடனே சூழ்நிலைமை என்ன செஞ்சிடணும், மாறிடணும், மறைஞ்சிடணும், சீப்பூம்பா மாறி உடனே நடந்துடணும். அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன செஞ்சது, அதுதான் உடனே நடந்துடணும், உடனே சம்பவிச்சிடணும், உடனே மாறிடணும், உடனே ஆசீர்வாதம் வந்துடணும், உடனே எல்லாம் டக்கு 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 நடந்துடணும். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாம் எப்படி செஞ்சிடணுமா, உடனே உடனே நடந்து விட வேண்டும். ஆனால் தேவனை ஆராதிச்சு பழகினவன், தேவனோடு கூட இருந்து பழகினவன், தேவனோடு கூட நடந்து பழகிறவன் ஒன்று சொல்லுவான். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்லுவார், எனக்கு ஈஸியா பதில் தந்துடாதீங்க, எனக்கு காத்திருக்க வச்சு எனக்கு என்ன தாங்க, பதில் தாங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு காத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பலன் பெருகுகிறது என்ற அர்த்தம். நீங்கள் எந்த அளவுக்கு காத்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதற்கு அதுதான் அடையாளம். அல்லேலூயா. எல்லாம் டக்கு டக்குன்னு நடந்துட்டா நம்முடைய வாழ்க்கையில ஆமை ஸ்தோத்திரம், அமை 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 கிரயத்தினால பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் இல்லாமலே போய்விடும். அல்லேலூயா. நான் நேற்று தினம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதை தான் பிரசங்கித்தேன். கிருபை எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா கிரயம் யாருக்கும் என்ன செய்யல. இந்த கிருபையும் இந்த கிரயமும் இணையும் போதுதான் பெரிய காரியம் நடக்கு. அல்லேலூயா. இந்த கிருபையும் தேவனுடைய கிருபையும் கிரயமும் இணையும் போதுதான் பெரிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்து விடுகிறார், செய்கிறார். படிக்கிற பாடம் நமக்கு ஞாபகம் இல்லாமல் போகலாம். படிக்கிற பாடம் எனக்கெல்லாம் பாருங்க, எவ்வளவு படிச்சாலும் மண்டைக்குள்ள நிக்கவே நிக்காது. அதுக்காக ஆண்டவர்ட்ட போய் நம்ம ஜெபம் பண்றோம். இல்லையா, பாடம் என்ன செய்ய மடுக்கு, மண்டைக்குள்ள நிக்கவே மடுக்கு, பதியவே மடுக்கு, ஞாபகத்திலே வர மடுக்கு. ஆண்டவர் சொல்லுவா, நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஞானத்தை தருகிறேன். அல்லேலூயா. அதனால நீ என்ன செய்யறதை விட்டுறக்கூடாது, படிக்கிறத பிரயாசப்படுறத விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு என்ன 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 எனக்கு இருக்கிற குறை என்ன, எவ்வளவு படிச்சாலும் என்ன செய்ய மாட்டேங்குது, ஞாபகத்துல இருக்க மாட்டேக்கு. அதுக்காண்டி படிக்காம இருக்கலாமா? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்குங்களே. தேவன் தம்முடைய கிருபையினால நமக்கு ஞானத்தை தருகிறார். ஆனா நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். தேவன் நாம் படிக்கும் போதும் தேவனுடைய ஞானமும் இணையும் போதுதான் அங்க பெரிய வெற்றி நடக்கு. நாம் படிக்காம தேவன் தந்தாரு சொல்லிட்டு சோத்திரம் நான் ஜெபிச்சேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு என்ன செய்யல தரலன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. நானும் படிக்கணும், அவர் தம்முடைய ஞானத்தையும் தருவா. இந்த ரெண்டும் தான் இணைஞ்சு பெரிய காரியம் நடக்க போகுது. அல்லேலூயா. பிரயாசப்பட என்ன செய்யணும், ஞானம் தருகிறார், நாம் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். கிருபைய ஆண்டவர் ஆண்டவர் கிருபையாய் நம்மளை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஒரு தொழிலை ஆண்டவரே ஒரு புதிய தொழில், ஒரு பெரிய ஒரு மாணவன் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டானா, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல தொழிலை ஆரம்பிக்கணும், எனக்கு ஒரு நல்ல தொழில் என்ன செய்யணும் வேண்டும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார், ஒரு நல்ல தொழிலை ஆரம்பிப்பதற்கு வாசலை, வாய்ப்புகளை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்தார், திறந்து கொடுத்தார். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுக்கும் போது அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் என்ன செய்யணும், அந்த தொழிலுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணுமா, செய்யக்கூடாதா? அல்லேலூயா. காலையில 9 மணிக்கு கடை திறக்கணும்னா அவன் 9 மணிக்கு போய் என்ன செய்யணும், கடையை போய் 11 மணிக்கு கடை திறந்தா ஒரு நாள் 9 மணிக்கு, ஒரு நாள் 11 மணிக்கு, ஒரு நாள் 12 மணிக்கு அப்படி திறந்தார்னா அவருடைய தொழில் எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்?
அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதமும் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அதற்கு கிரயமும் செலுத்தும் போதுதான், இரண்டும் இணையும் போதுதான் பெரிய காரியம் நடக்கிறது. அல்லேலூயா. ஜெபமும் ஆசீர்வாதமும். ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, என்னது? ஜெபமும் ஆசீர்வாதம். ஜெபமும் ஆசீர்வாதமும், ஜெபமும் கிருபையும், ஜெபமும். இந்த ரெண்டும், ஜெபம் என்பது நம்ம செய்ய வேண்டியது, ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். இந்த ரெண்டும் இணைஞ்சு 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 தான் பெரிய காரியத்துக்கு நேராக கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அப்போ நமக்கு எல்லாமே உடனே என்ன செய்து விட வேண்டும்? நடந்து விட வேண்டும். எல்லாமே நமக்கு என்ன செஞ்சிடணும்? உடனே. ஆனா தாவீதுக்கு கர்த்தர் அப்படி செய்யல. தாவீதுக்கு கர்த்தர் அப்படி என்ன செய்யல? அவனை நடத்தின விதம் எல்லாமே வித்தியாசமானது, விசேஷமானது. அல்லேலூயா. வித்தியாசமானது, விசேஷமானது. நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன நினைக்கிறார்னா, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது அவருடைய மேலான நோக்கம்தான். நம்மளை அழைத்ததே என்ன சொல்லிதான் அழைத்தார்? நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லிதான் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆனா ஆண்டவருடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, அவன் ஆசீர்வாதமாய் இருக்கிறத விட அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய முக்கியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு, ஆசீர்வதிக்கப்பட்ட நான் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவனாய், எந்த அளவுக்கு பக்குவம் உள்ளவனாய், எந்த அளவுக்கு உத்தமனாய், எந்த அளவுக்கு முதிர்ச்சி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முதன்மையான நோக்கம். அதற்கு தான் முதலாவது நம்மளை கர்த்தர் உருவாக்குகிறார். இவ ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? முதிர்ச்சி உள்ளவனாய் இருக்க வேண்டும், உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். எப்போ உயரத்துக்கு வந்த பிறகு எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அந்த ஊழியத்தை தான் கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புகிறார். நான் பேசுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி தாவீது சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் ஆண்டவரே, ஆனாலும் தெய்வமே, ஆனாலும் ஆண்டவரே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. பதில் வரலாற்றாலும் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும். சொல்லுங்க, பதில் வரலாற்றாலும் நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேண்டும். அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. பதில் வரலாற்றாலும் ஆராதிக்கணும், பதில் வரலாற்றாலும் துதிக்கணும், பதில் வரலாற்றாலும் பாடணும், பதில் வரலாற்றாலும் ஜெபிக்கணும், பதில் வரலாற்றாலும் கையை தட்டணும், பதில் வரலாற்றாலும் ஆண்டவரை நோக்கி துதித்து ஆராதித்து ஆமே சோத்திரம் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அங்கதான் உங்க வைராக்கியம். வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு விசுவாசி ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை எப்ப பார்க்கலாம் தெரியுமா? பதில் வரலாற்றாலும் அவள் ஆராதிப்பார். அங்கதான் ஒரு மனுஷன் எவ்வளவு தேவன் மேல வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். இங்க தாவீது அதை தான் சொல்லுகிறார். இஸ்ரவேலி துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அல்லேலூயா. தேவன் மேல் ஒருத்த வைராக்கியமா இருக்கிறத அவன் செய்கிற ஆராதனையை வச்சே பார்த்தலாம். அவன் யார் மேல வைராக்கியமா இருக்கிறான்? தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிறான். தேவனுக்காக நான் காண்பிக்கும் பக்தி வைராக்கியத்தை வந்து பார் என்று அவன் என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். நீங்க ஆண்டவருக்கு எப்படி பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க முடியும்? பதில் கிடைக்கல, ஆனா ஆராதனையை நிப்பாட்டல. சூழ்நிலை மாறல, ஆனா ஆராதனைய நிப்பாட்டல. அல்லேலூயா. எதுவுமே நல்லதாவே நடக்கல, ஆனா ஆராதனைய நிப்பாட்டல. எதுவுமே எனக்கு நான் நினைச்ச மாதிரி நடக்கல, ஆனா ஆராதனைய நிப்பாட்டல. நீங்க இப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாய் தேவ சமூகத்தில் காணப்படும் போது அவர் அந்த வைராக்கியத்தை கனமன்ன கர்த்தர் கட்டாயம் வருவார். தாவீதுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் தேவன், அவர் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிறவர், அவர் உயிரோடு இருக்கிறவர்.
என் மீட்பர் உயிரோடு என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஏசப்பா சிலுவையிலிருந்து 4வது வார்த்தையை சொன்ன பிறகுதான் எது கிழியுது? பரிசுத்த, ஆமே சோத்திர, பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக இருக்கிற திரைச்சீலை 2 எப்போ கிழியுது? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன போதுதான் கிழிந்தது. நீங்க ஆண்ட பிதாவினுடைய நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவினுடைய நம்ம ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலைமையில கர்த்தர் நம்மளை நிப்பாட்டுறாருன்னா, ஆமே சோத்திரம், பின்னால பெரிய காரியம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். யாரும் இல்லாத தனிமையில கர்த்தர் நம்மளை நிப்பாட்டுறாருன்னா, நமக்கு பின்னால மிகப்பெரிய உயரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் உத்தமமாக வாழ்ந்தும், ஆமே சோத்திரம், தேவன் காமே உத்தமத்தின் நிமித்தம் நீங்க தனியாக நிக்கிறீங்க அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், பின்னால பிதாவினுடைய சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமையில நிக்கிறது போல யார் உணர்ந்தா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு என்கிற ஒரு உணர்வோடு தான் சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தார். ஆனா பின்னாலே நடந்தது என்ன? மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திரைச்சீலை 2 கிழிந்தது. இதுதான் பிதாவினுடைய மிகப்பெரிய திட்டம். அல்லேலூயா. உனக்கு பின்னால பெரிய காரியம் நடக்கு. உனக்கு பின்னால பெரிய பந்தி ஆயத்தமாக்கப்படுகிறது. உனக்கு பின்னால ஒரு பெரிதான மகிமை காத்து கொண்டிருக்கிறது. அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆமே, அதை கர்த்தர் உனக்காக செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்பா என்ன நினைக்கிறாரு? என்ன தேவன் கைவிட்டு விட்டார். ஆனா தேவன் என்ன செய்யறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஆமே புறஜாதிகள் யாவரும் அந்த மகா பிரசனத்துக்குள்ள போகக்கூடிய மிகப்பெரிய வாசலை திறக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க பட்ட அவமானம், நீங்க பட்ட நிந்தை, நீங்க கைவிடப்பட்டது போல இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் எப்படி மாற்ற விரும்புகிறார்? அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த சூழ்நிலையை எப்படி கர்த்தர் மாற்ற விரும்புகிறார்? அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். இந்த சூழ்நிலை நல்லது, இந்த போராட்டம் நல்லது, இந்த தனிமை நல்லது, இந்த ஆமை அவமானம் நிந்தை நல்லது. ஏன் அப்படின்னா இந்த நிந்தை தான் பெரிய திட்டத்திற்கான ஒரு அடையாளம். ஆனா எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்யல, இங்க மாதிரி சூழ்நிலைமையில நடத்தல. அல்லேலூயா. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? எங்க தாவீது என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எப்ப சொல்றாரு? வியாதியிலையும் மொத்த யார பரிசுத்தர்னு சொல்றான். கைவிடப்பட்ட நிலைமையிலும் தேவனை யாருன்னு சொல்றான். எப்ப சொல்றாரு? நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவரை ஒத்த என்னன்னு சொல்றான்? அவர் பரிசுத்தர். புயல் வீசிக்கொண்டிருக்கும் போது ஒத்த என்ன சொல்றான்? தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையில மத்தியில் அவன் வாழ்ந்தாலும் அவன் தேவனை என்ன சொல்றான்? பரிசுத்தர் பாவரு. அல்லேலூயா. இப்படி எல்லாரும் சொல்ல முடியுமா? இவன் தான் ஆராதிக்கிறவன் அர்த்தம். இவன் தான் என்ன செய்யறான்னு அர்த்தம்? ஆராதிக்கிறான் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அப்போ இந்த நிலைமையில அவன் பரிசுத்தர்னு சொல்றான் அப்படின்னா அவன் எதை பார்த்திருக்கிறான்னு அர்த்தம்? தான் சூழ்நிலைமைய பார்க்கல, அவன் யாரை பார்க்கிறான்? கர்த்தரை பார்க்கிறான்னு அர்த்தம். இன்னும் ஆண்டவரை பத்தியே ஒருத்தன் பேசுறான். எப்போ ஆசீர்வதிச்ச பிறகு ஆண்டவரை பத்தி பேசுறது நமக்கு அது எல்லாராலையும் என்ன செய்ய முடியும்? எளிதா ஈஸியா என்ன செய்ய முடியும்? பேச. ஆனா இந்த நிலைமையில கர்த்தரை பத்தி ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா, பரிசுத்தர் என்று சொல்றான் அப்படின்னா, உண்மை உள்ளவர் என்று சொல்றான் அப்படின்னா, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்றான் அப்படின்னா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அவன் 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 எப்பேற்பட்ட காரியத்திற்காக கர்த்தர் அவனை பயன்படுத்த போறாங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. சூழ்நிலைமையின் மத்தியில, பாதகமான சூழ்நிலைமையில மத்தியில கூட நீங்க ஆண்டவரை பரிசுத்தர்னு சொல்றீங்களா? அல்லேலூயா.
உங்களை தான் கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். ஏன்னா அல்லேலூயா. ஏன்னா தேவன் எங்கே என்ற கேள்விகளுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் தாவீது சொல்லுகிற பதில் என்ன? அநேக நம்மகிட்ட கேட்கலாம், உங்க தேவன் எங்க போனார்? நீ கும்பிடுகிற ஆண்டவர் எங்க போனார்? நீ ஆராதிக்கிற ஆண்டவர் எங்க போனாரு? தாவீது அப்படி கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்களா? ஏசப்பாவை பார்த்து கேட்டாங்களா? கேட்கலையா? கேட்டாங்க. 3 நாள்ல உன்னை உயிரோட எழுப்புவேன்னு சொன்னாரு. சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படி இப்படின்னு ஆண்டவர்கிட்ட பல ரீதியில கேள்விய அதே மாதிரிதான் யார்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க? தாவீதுட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. தாவீது சொன்ன பதில் என்ன? அவர் எங்க இருக்கிறார்னா என் துதிகளில் வாசமாயிருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுட்ட கேட்ட கேள்விக்கு தாவீது சொன்ன பதில் என்ன? அவர் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறார். அவர் துதிகளுக்கு நடுவிலே உலாவுகிறார். நீ துதிச்சு பாரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரியும். ஆராதிச்சு பாரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரியும். அவரை பாடி போற்றி பார், அவர் எங்க இருக்காருன்னு உனக்கு விளங்கும். அவர் வேற எங்க இல்ல, உன் துதிகளுக்குள்ளதான் இருக்கிறார். உங்கள் ஆராதனைக்குள்ளதான் இருக்கிறார். உங்கள் ஆமே ஸ்தோத்திரம், உங்களுடைய ஆமே ஸ்தோத்திர பலிகளுக்குள்ளே, துதி பலிகளுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம பிரச்சனையின் நடுவுல நம்ம என்ன செய்தோங்கிறது தான் முக்கியம். தாவீது பிரச்சனை வந்த போது என்ன செஞ்சாரு, நம்ம பிரச்சனை வந்தா என்ன செய்வோம் என்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது, முன்னாட்கள்ல வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம் அதுதான். என் மகனே, ஊழியக்காரனே, என்னால் அழைக்கப்பட்டவனே, நீ பிரச்சனையின் நடுவுல, சூழ்நிலைமையின் நடுவுல நீ என்ன செய்யறங்கிறத நான் பார்க்கிறேன். நீ என்ன செய்யற, நீ என்ன பண்ற, நீ எங்க போற, உன் உதவிக்காக, உன்னுடைய தீர்வுக்காக, உன்னுடைய ஆமே சோத்திரம் தேவைக்காக நீ என்ன செய்யறன்னு நான் பார்க்கிறேன். நான் அதை வாட்ச் பண்றேன். அல்லேலூயா. தாவீது என்ன செஞ்சாரு? இந்த பிரச்சனையின் நடுவில் தாவீது என்ன செஞ்சாரு? ஆராதிச்சாரு. யோசபாத் என்ன செஞ்சாரு? போன வாரம் தான் பிரசங்கம் கேட்டீங்க, ஞாயிற்றுக்கிழமை. யோசபாத் என்ன செஞ்சாரு? ஆராதிச்சார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆனா நம்ம ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். தாவீது என்ன செஞ்சாரு? ரூத் என்ன செஞ்சாங்க? யோசபாத் என்ன செஞ்சாங்க? அல்லேலூயா. பிரச்சனையின் நடுவில் நம்ம என்ன செய்வோங்கிறத பார்க்கிறாரு. வேடிக்கை பார்க்கல, நான் என்ன செய்யறேன்னு பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்போதான் எனக்கு ஒண்ணு விளங்கிருச்சு. பிரச்சனையின் நடுவில் நான் ஆராதிக்கிறது தான் அவர் கர்த்தர் அதிகமா பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. பிரச்சனையின் நடுவில் நீ ஆராதிக்கும் போதுதான் கர்த்தர் அதை அதிக அதிக பாசத்தோட, அதிக கவனத்தோட அதை கவனிச்சு பார்க்கிறார். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை நடுவில் நம்ம என்ன செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம். பிரச்சனை நடுவில் மனுஷனை தேடி போறோமா? ஒரு வேலைக்காக எடுத்தோடனே நம்ம என்ன செய்யறோம்? ஒரு நல்ல காரியங்கள், நல்ல காரியத்திற்காக எடுத்தோடனே நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட என்கிட்ட வாராங்கன்னா, என்கிட்ட கேட்கிறானா, என்கிட்ட ஆண்டவரே இந்த காரியம் சித்தமா? சித்தம் சொல்லுங்க. இல்லையா, நான் போகவா வேண்டாமா? எனக்கு ஒரு வாசலை ஒரு மணி நேரமாவது ஆண்டவர் சமூகத்துல நிக்கிறானா? இது ஒரு காரியம். ஆனா பிரச்சனை வந்த பிறகு நம்மளே அறியாம நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அல்லேலூயா. ஆனா நம்ம அந்த நேரத்துல, இந்த பிரச்சனை நேரத்துல நம்ம பிரயாசப்பட்டு, நம்ம ஒரு முயற்சி எடுத்து, நம்ம ஒரு வழியை எடுத்து, நம்ம அதை இதை பண்ணி ஆமை ஸ்தோத்திரம் செய்வதற்கு கர்த்தர் என்ன செய்யவில்லை. அதை செய்யறானா அல்லனா நேரா வந்து ஏன் பாதத்துல உட்கார்ந்து நல்லா ஆராதிச்சு நல்லா பாடி, ஆண்டவரே ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன் ராஜாதி ராஜாவே என்று சொல்லி ஆராதிக்கிறானாங்கிறத கர்த்தர் கட்டாயம் பார்ப்பார். கட்டாயம் பார்ப்பார். அல்லேலூயா. நீங்க என்ன செய்ய போறீங்க?
ஆண்டவர் என்கிட்ட கேட்டது அதுதான். நீ என்ன செய்ய போற? அன்னைக்கு கற்றுக் கொடுத்திருந்தது, நான் செஞ்சது எல்லாமே அதுதான். ஆராதனை. ஆராதனை. பிரச்சனை வந்தது, எனக்கு பிரச்சனை வந்தது. இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு அடுக்கடுக்கா வந்தது பிரச்சனை. எப்படியாவது என்னமாவது செஞ்சிடலான்னு பிரச்சனை பண்ணதான் வரத்தான் செஞ்சது. நான் எந்த ஒரு முடிவை என்ன செய்யல. ஆராதிக்கிறவன் சுயமா முடிவு எடுக்கவே மாட்டான். ஆராதிக்கிறவன் ஆராதனையை மட்டும் தான் செய்வான். அவர் தான் முடிவு எடுப்பார். அவர்தான் முடிவு எடுப்பார். அவர்தான் முடிவு எடுக்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்காக நீங்க தான் முடிவு எடுக்கணும் ஆண்டவரே? அல்லேலூயா. அவர் முடிவு மகிமையானது. அவருடைய சித்தம் ஆச்சரியமானது. எத்தனை எத்தனை எனக்கே எப்படின்னா, இன்னும் பெரிய பெரிய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு எத்தனை பிரச்சனை. அவங்க என்ன செஞ்சாங்க? வேற ஒண்ணும் செய்யல, ஆராதிச்சாங்க, அவ்வளவுதான். என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் தான் கவனிக்கிறார். என்ன செய்யறான்னு பார்ப்போம், இவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். எல்லாரும் கல்ல கையில வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? தாவீதுக்கு விரோதமா நிக்கிறாங்க. மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போனதுனால எல்லாருடைய பார்வை இப்ப யார் மேல? தாவீது மேல. அவன் என்ன செய்வான்? அவனும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானப்பான்னு அவங்க என்ன செய்யல, எல்லாரும் கல்ல கொண்டு நிக்கிறான். ஆண்டவர் எங்க போறான்? தாவீது, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா? ஆண்டவர் தாவீது கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்து கொண்டான்? திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. எங்க போறான்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே போலாமா வேண்டாமா? ஆண்டவர், போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்து. அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க ஆராதனை ஒரு பெரிய ஆயுதம்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட பதில் கிடைக்கணும்னு வரல ஆண்டவரே, நான் உங்களை ஆராதிக்க வந்திருக்கேன், அவ்வளவு. எனக்கு என்ன இந்த உறவு முறிஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த பிரச்சனையினால எனக்கு என்ன நடந்துடக்கூடாது. உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஐக்கியம் என்ன செஞ்சிடக்கூடாதுப்பா. அல்லேலூயா. அந்த அதுல மட்டும் நீங்க என்னங்க, கண்ணும் கருத்துமா இருங்க. கவலை வருதா? கவலை மேல கண் வைக்காதீங்க. கத்தர் நோக்கி பாருங்க. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் கண்கள் யோசபாத்து சொன்ன மாதிரி என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இங்க தாவீது சொன்னாரு, நான் என்னை ஏன் கைவிட்டீங்கன்னு சொன்னாரு. ஆனா மூணாவது என்ன சொன்னாரு? அவர் பரிசுத்தர்னு சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? மூணாவது வசனத்துல என்ன சொல்றாரு? அவர் பரிசுத்தர்னு சொல்லிட்டார். அப்போ கவலைக்கு இடம் கொடுத்தா அந்த இடத்துல யார் உட்கார்ந்துடுவா? சூழ்நிலைமையை பார்த்தா அந்த இடத்துல யார் உட்கார்ந்துடுவா? பிசாசு, சந்தேகம், அவிசுவாசம், அவநம்பிக்கை, கவலை, தேவையில்லாததெல்லாம் என்ன செஞ்சுக்கணும்? உங்க இருதயத்துல, உங்க தலையில உட்கார்ந்துக்கணும். எதுக்கு இடம் கொடுத்தா? கவலைக்கு. எப்படி பாஸ்டர் கவலையை நினைக்காம இருக்க முடியும்? எனக்கு இருக்கிற கவலை எனக்கு தான் தெரியும் அப்படி நீங்க சொல்லலாம். கவலை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் கவலை இருக்கு, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் வீட்டுக்கு வாசப்படி மாதிரி எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, எனக்கும் இருக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா. ஆனா நான் எதற்கு இடம் கொடுக்கிறேன்? என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைமைக்கு நான் இடம் கொடுக்காம நான் எதுக்கு தான் இடம் கொடுக்கிறேன்? ஆராதிக்க. நான் எப்போது முன் செய்து வந்தது போலவே நான் என்ன செய்யறேன்? தொடர்ந்து அவரை ஆராதிக்கிறேன். இப்ப யார் அமர்ந்து விட்டார்? கர்த்தர் அமர்ந்து விட்டார். அந்த இடத்துல என்ன அமர்ந்து விட்டது? தேவ பிரசன்னம் அமருகிறது. அந்த இடத்துல யார் அமருகிறார்? ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்து விடுகிறார். அல்லேலூயா. அதனால்தான் பிசாசு எதை எடுக்க விடமெடுக்கான்? ஆராதனையை கையில எடுக்க விடமெடுக்கிறான். எனக்கு ஆண்டவர் இந்த மாசத்திலிருந்து, இந்த மாசத்தின் துவக்கத்திலிருந்து கர்த்தர் என்ன மறுபடியும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆராதனை செய். இந்த ஆராதனை போதாது, இன்னும் துதி. தாவீது என்ன சொன்னார்? நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா.
இன்னும் துதிங்க, இன்னும் துதிங்க, இன்னும் ஆராதிங்க, இன்னும் பாடுங்க, இன்னும் கை தட்டுங்க, இன்னும் ஆண்டவர் பிரசன்னத்துல மகிழ்ந்துருங்க. அல்லேலூயா. இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் ஒருத்தன் சிரிக்கிறான்னா புரிஞ்சுக்கிடணும், அவன் ஆராதிக்கிற ஆளுன்னு புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய பாடுகளில் மத்தியில ஒருத்தன் சந்தோஷமா இருக்கிறான்னா புரிஞ்சுக்கிடணும், இவன் யாரு, இவன் என்ன கேட்டகரி, ஆராதிக்கிறவன். இவன் யாரு, ஆராதிக்கிற கேட்டகரி, இவன் வேற மாதிரி ஆளு. அல்லேலூயா. வேறு மனுஷனாவா என்று சொன்னது மாதிரி இந்த துன்பத்திலும் ஒருத்தன் அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தையில தொழுவத்துல மாடுகள் ஆடுகள் இல்லாமல் போனாலும், வயல்வெளிகள் தன்னுடைய அறுவடையை கொடுக்காம போனாலும், என்ன ஆனாலும் கர்த்தருக்குள் என் தேவனுக்குள் அவன் ஆராதிக்கிறவன். அல்லேலூயா. ஏன்னா ஆராதிக்கிறவன் மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். துதிக்கிறவன் மட்டும்தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். பைத்தியம்னு உலகம் சொல்லும், பரவாயில்ல சொன்னா சொல்லிட்டு போகட்டும். அல்லேலூயா. ஆமே. ஆராதனையையும் மகிழ்ச்சியையும் பிரிக்கவே சத்தமா நீங்க சொல்லுங்களேன். முடியவே முடியாது பாஸ்டர். அது என்ன முடியாது, முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆராதனையும் ஆமே ஸ்தோத்திரம் ஆண்டவருக்குள் இருக்கிற மகிழ்ச்சியையும் பிரிக்கவே முடியாது. ஆராதிக்கிறவன் மகிழ்ச்சியா இருப்பான், ஆராதிக்கிறவன் சந்தோஷமா இருப்பான், ஆராதிக்கிறவன் ஆனந்தமாய் கூத்தாடுவான், ஆராதிக்கிறவன் ஆனந்தமாய் செட்டையை விரித்து மேலே எழும்புவான். அல்லேலூயா. இது எப்போ நடக்கும், ஆராதிக்கும் போதுதான் நடக்கும். ஒன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, என்ன தேவன் கைவிடல, என்னை கைவிடுகிறவர் அல்ல, பரிசுத்தர் என்னை கைவிடுகிறவர். 3வது வசனத்துல புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் பரிசுத்தர், அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் யாரு, பரிசுத்தர், நீதி உள்ளவர், ஆமை சோத்திர நியாயம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். இந்த பரிசுத்தத்துக்குள்ள எல்லாம் வந்துடும். இந்த பரிசுத்தம் என்கிற நாமத்துக்குள்ளதான் எல்லாமே. அல்லேலூயா. அவர் எல்லா நாமத்துக்கும் சொந்தக்காரர். ஏன்னா அவர் பரிசுத்தர். அவர் ஆமே ஸ்தோத்திர அவருடைய நாமங்கள் அவருடைய நாமங்கள் ஆயிரமான நாமங்களை உடையவர். ஏன் அப்படின்னா அவர் யாரு, பரிசுத்தர். அல்லேலூயா. உண்மை உள்ளவர். அப்படின்னா பரிசுத்தத்துக்குள்ள என்ன இருக்கு, உண்மை இருக்கிறது. பரிசுத்தத்துக்குள்ள என்ன இருக்கு, உத்தமம் இருக்கிறது. பரிசுத்தத்துக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும். ஏன்னா பரிசுத்தத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்கும். கீழ்ப்படிதல், உண்மை, உத்தமம், ஆமை சோத்திரம், ஆமை விசுவாசம் எல்லாமே எதற்குள்ளதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, பரிசுத்தத்துக்குள்ளதான் இருக்கு. நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை போல பரிசுத்தமாய் வாழ்ந்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்குள்ள நிரம்பி வழியும். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தம் எப்படி பார்ச வரும், ஆராதிங்க, ஆண்டவரோட உறவாடுங்க, ஆண்டவரோட இணைஞ்சிருங்க, எசைஞ்சிருங்க. பரிசுத்தம் தானாவே நமக்குள்ள பொங்கி வழிய ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன், ஆமே சோத்திரம். இந்த நிலைமையிலும் ஒருத்த ஆராதிக்கிறான்னா அவன் ஆண்டவன் மேல வச்சிருக்கிற வைராக்கியம் அதிகம். அப்ப நான் கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறேன், ஆராதிக்கிறவன் ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிறான்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, ஆராதிக்கிறவன் ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்னொன்னு சொன்னேன், ஆராதிக்கிறவன் யாருன்னு அர்த்தம், இதுக்கு முன்னால ஒண்ணு சொன்ன, ஆராதிக்கிறவன்னா யாரா இருக்கிறான்னு அர்த்தம், மகிழ்ச்சியா இருக்கிறவன் யாரா இருக்கிறான்னு அர்த்தம். மாத்தி சொல்றேன், மகிழ்ச்சியா இருக்கிறவன் என்ன அர்த்தம், அவன் ஆராதிக்கிறவன் என்ற அர்த்தம். எதன் நடுவில் மகிழ்ச்சியா இருக்கிறான், ஆசீர்வாதத்தை பார்த்தோன்னே மகிழ்ச்சியா இருக்கிறான் பாருங்க, அவன் ஆராதிக்கிறவன் கிடையாது. பிரச்சனையின் நடுவிலும் ஒருத்தன் சந்தோஷமா இருக்கான் பாருங்க, அவன் யாரு, ஆராதிக்கிறவன் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஆராதிக்கிறவன் ஆண்டவர் மேல எப்படி இருக்கிறான்னு அர்த்தம், வைராக்கியமா இருக்கிறான்னு அர்த்தம். மகிழ்ச்சியா இருக்கிறவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவன் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ ஆராதிக்கிறவன் யுத்தம் பண்ண மாட்டான். ஆமை சோத்திரம். ஆராதிக்கிறவன் என்ன செய்வான், துதிச்சுக்கிட்டே தான் இருப்பான். யோசபாத்து யுத்தம் பண்ணாரா, ஆராதிச்சாரா,
யோசபாத் தாவீதை யுத்தம் பண்ணாரா ஆராதிச்சாரா? தாவீதை யுத்தம் பண்ணாரு. அல்லேலூயா. தாவீது என்ன செஞ்சாரு? யுத்தம் பண்ணதான் செஞ்சாரு. ஏன் யுத்தம் பண்ணாரு? அவர் யாரு? அவர் யாரு? என்ன பாஸ்டர் உங்க எடக்கு முடக்கா பேசுறீங்க? யோசபாத்து யுத்தம் பண்ணல, ஆராதிச்சாம்னு சொன்னீங்க. இல்ல அதனால என்ன கிடைச்சது? வெற்றி கிடைச்சதுன்னு சொன்னீங்க. இப்ப தாவீது யுத்தம் பண்ணாம்னு சொன்னீங்க. தாவீது மட்டும் ஏன் யுத்தம் பண்ணாருன்னு கேட்டா அவன் ஆராதிச்சான். அதனால்தான் அவனை கர்த்தர் யுத்தத்துல வெற்றியை கொடுத்தார். அவர் அவர் ஆராதிக்கிறவன் யுத்தமும் பண்ணுவான், ஆராதிக்கிறவன் யுத்தம் பண்ணாமலையும் ஜெயிப்பான். ஆராதிக்கிறவன் தாவீது ஆராதிச்சாரு. அதனால்தான் அவன் பண்ணுற எல்லா யுத்தத்திலும் என்ன உண்டாயின்னு? வெற்றி உண்டாயிற்று. அல்லேலூயா. யோசபாத்து அவன் யுத்தமே பண்ணல, வெற்றி உண்டாயிற்று. அதற்கும் காரணம் என்னதான்? அதற்கும் காரணம் என்னதான்? ஆராதனை தான். நீங்க ஆராதிச்சா இப்ப இதுல என்ன புரியுது பாஸ்டர்? இதுல என்ன எங்களுக்கு சொல்ல வாரீங்க? சீக்கிரமா சொல்லிட்டு எங்களை வீட்டுக்கு அனுப்புங்க. ஆராதிங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யுங்க? ஆராதிங்க. உங்களை யுத்த புருஷியாவும் மாத்துவாரு. சில நேரங்களில் உங்களை யுத்தம் பண்ணாமலும் கர்த்தர் வெற்றியை தருவார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா அல்லேலூயா, நீங்க ஆராதிக்கும் போது யுத்தம் யார் பண்ணுறா? கர்த்தர் பண்ணுகிறார். நீங்கள் ஆராதிக்கும் போது அந்த இடத்துல யார் இறங்கி வருகிறார்? கர்த்தர் இறங்கி வருகிறார். நீங்கள் ஆராதிக்கும் போது அந்த இடத்துல யார் வாசமாயிருக்கிறார்? கர்த்தர் வாசமாயிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கும் போது அங்க யார் உலாவுகிறார்? கர்த்தரே உலாவுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க பிரச்சனையின் நடுவில் என்ன செய்றீங்கன்னு யார் பார்க்கிறா? நீங்க சொல்லணும், பிரச்சனை நடுவில் அவர் நீங்க ஆராதிக்கிறத பார்க்கணும். அல்லேலூயா. பிரச்சனையின் நடுவிலையும் இந்த சபை ஆராதிக்கிறத கர்த்தர் பார்க்கணும். பிரச்சனை வந்த உடனே என்ன செஞ்சிருந்த முகம்? பாட்டு பாடுங்க, பாட்டு பாடுங்க, கையை தட்டுங்க. நான் பாஸ்டர் என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த சகோதரி எதுல எந்த நிலைமையில இருக்காங்கன்னு, எதுல நிக்காங்க? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதுக்கு தான் என்ன வர முடியும்? கை தட்ட, பாட்டு பாட, வாய திறக்கவே. எப்போதுமே வாயை திறக்காம இருந்தா தெரிஞ்சிடும். இது காமராஜர் சிலை, இது எரும மாடுன்னு தெரிஞ்சிடும். அது எப்போதுமே என்ன செய்யாது? வாய திறக்கவே திறக்காது. அல்லேலூயா. அது அப்படியே சிலையா நின்றுட்டு அப்படியே போகும். ஆனா திடீர்னு வாயை திறக்காம, கையை தட்டாம, சோத்துற கை தட்டுற சத்தம் அவங்களுக்கு கேட்காம, அவங்க கை தட்டுறதுல கொசு கூட சாவாது. அப்படி கை தட்டுவாங்க. சில பேர் இந்த மடியில வச்சுட்டு இப்படி என்ன செய்வாங்க? கை தட்டுவாங்க. அல்லேலூயா. அப்படிலாம் ஆராதிக்கிறான் பாருங்களேன். அந்த கூட்டத்தை பார்க்கும்போது பெரிய கல்லை தூக்கி அவங்க கையில கொடுக்கணும். வேண்டாதெல்லாம் எதுக்கு சொல்லுவேன்? அல்லேலூயா. நல்ல ஆராதிக்கணும். அப்போ திடீர்னு பாஸ்டர் பாப்பாரு, இந்த சகோதரி நல்ல என்ன செஞ்சிருவாங்களே, ஆவில நிறைஞ்சு கையை தட்டி என்ன செய்வாங்களே, ஆராதிப்பாங்களே. இன்னைக்கு ஏன் இப்படி நிக்கிறாங்கன்னு சொல்லணும். நமக்கு என்ன புரியுது? அப்பனா மேட்ரு பிரச்சனை, ஏதோ பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த இந்த பிரச்சனையின் நடுவில் நீங்க என்ன செய்யறீங்கன்னு கர்த்தர் பார்க்கிறார். பிசாசும் பார்ப்பான். இவ்வளவு பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படி ஆராதிக்கிறாங்க பாரு, இந்த எப்படி ஆராதிக்கிறா பாரு அப்படின்னு பிசாசு பார்த்து என்ன செய்யறான்? பயப்படுகிறா. ஏன்னா ஆராதிக்கிறவனுக்கு விசுவாசம் ரொம்ப பெருசு. உங்க விசுவாசம் பெருசுங்கிறத நீங்க எதுல தான் காமிக்க முடியும்? ஆராதனையில தான் காமிக்க முடியும். உங்க நம்பிக்கை பெருசுங்கிறது, நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற வைராக்கியம், நம்பிக்கை, விசுவாசம், ஸ்தோத்திரம், அந்த நேசம் பெரியது என்பதை நீங்க எதுல தான் காட்ட முடியும்? ஆராதனையை தான் காட்ட முடியும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நல்லா ஆராதிங்க. ஆசீர்வாதம் அவர் பெரிய கதவை திறப்பார். அவர் என்ன செய்தார்? வானத்தின் பலகணிகளை நான் உங்களுக்காக திறப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுலாம் அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு என்னதுப்பா? லேசான காரியம் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்கிறாரு. இனிமேல் நமக்கு பெரிய பெரிய உதவியும் அவர் என்ன செய்வார்? கட்டாயம் செய்வார். அதனால் நல்ல ஆராதிங்க.
நல்ல துதிச்சு பாடுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. எந்த நிலைமையும் அவரை விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நமக்கு அப்படியே செய்ய போகிறார். அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிருந்தேன். இதுதான் உண்மையிலே இதான் கடைசியா பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்களா? கடைசியான்னு இழுத்துக்கிட்டே போறீங்க. ஏன்னா வருது, உங்களை பார்த்தோன்னு எனக்கு என்ன செய்யுது, தானா வருது. கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடட்டா? அல்லேலூயா. நடக்கலைன்னு நினைச்சு சந்தேகமே படாதீங்க. நடந்து விட்டது என்று சொல்லி விசுவாசமாயிருங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறேன். நடக்கலைன்னு என்ன செய்யாதீங்க, ஆண்டவர் மேல நடக்கலைன்னு என்ன செய்யாதீங்க, சந்தேகமே படாதீங்க. நடந்து விட்டதுன்னு சொல்லி நன்றி சொல்லி ஆராதிக்க ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் பெரிய வீடே தரல, ஆனா நான் என்ன செய்ய போறேன், ஆண்டவரே பெரிய வீட்டை தந்ததுக்காக. வீடு இருக்கிறவங்க சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. பெரிய வீட்டை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே சொல்லி ஆராதிங்க. ஆமை ஸ்தோத்திரம். நடந்து விட்டதுன்னு சொல்லி ஆராதிங்க. ஆமை நடக்க போறது பெருசா இருக்க போகுது. அப்ப ஆராதிக்கிறவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவன் விசுவாச வைராக்கியம் உள்ளவன். அவன் நடந்ததுக்காக நன்றி ஆண்டவரே, செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆமை ஸ்தோத்திரம். நீ செய்து முடித்ததற்காக நன்றி ஆண்டவரேன்னு நன்றி சொல்லி ஆராதிச்சுக்கிட்டே இருங்க. கட்டாயம் நடக்க போகுது. நீங்க ஆண்டவருக்காக எதுக்கு நன்றி சொன்னீங்களோ அது கட்டாயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நல்லா ஆராதிங்க. அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. அந்த நல்ல மாலை நேரத்தில் எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி. அங்க பிரச்சனையின் நடுவில் நாங்கள் என்ன செய்யறோங்கிறத நீங்க பார்க்குறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தீங்க. பிரச்சனை நடுவில் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆராதிச்சா மட்டும் போதும்னு சொல்லி கொடுத்தீங்கப்பா. நீ ஆராதிச்சா போதும், துதிச்சா போதும், அவரை மகிமைப்படுத்தினா போதும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன் சொன்னீங்களப்பா. தேவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த நிலைமையிலையும் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரை பரிசுத்தர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. வசனத்தின்படி நீர் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.